கட்சியினரா இருந்தாங்க, இப்ப அமைச்சர் ஆயிட்டாங்க. ம். தாவேக்காவினர் வந்து இண்டிவிஜுவலா போய் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில, ஒரு அரசு சார்ந்த அலுவலகங்கள்ல போய் தலையீடு பண்ணி, அவங்களுக்கு வந்து ஆலோசனை பண்ணி, மிரட்டி இந்த மாதிரி இது பண்ற சில சம்பவங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அத இப்ப இவங்க பண்ணாங்க. அது என்னன்னா, உங்களுக்கே தெரியும். நம்ம எடுத்த உடனே இப்ப நம்ம பவர காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறையா வீடியோக்கள்லாம் கூட பார்த்தேன். அந்த மாரி தன்னுடைய என்ன நமக்கு தகுதி இருக்கு அப்படின்னு தெரியாம டப்புன்னு போயிட்டு இவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மாரி, அமைச்சர் மாரி கரைவேட்டி கட்டிட்டு இறங்கி போனாங்க அப்படின்னு சொல்லி அப்பக்கு அதுக்கு உடனே அவர் பதில் குடுத்திருந்தார். நம்ம புசி ஆனந்த் சார வந்து ஒரு பதில் குடுத்திருந்தார். இந்த மாரி கட்சிக்காரங்க யாரும் அரசு அலுவலகத்துக்கோ, இல்ல வந்து அரசு இடங்களுக்கோ போய் உங்களுடைய இத நீங்க பயன்படுத்தக்கூடாது. இத வந்து நீங்க இதோட நிப்பாட்டிக்கணும்னு சொல்லி அவர் எச்சரிக்கை கூட குடுத்திருந்தாரு. திரையரங்க கட்டணத்தை ரூ. 250 ஆக்கணும்னு சொல்லி முதல்வரை சந்திச்சு திரைத்துறையினர் கோரிக்கை விட்டுருக்காங்க. நீங்களும் ஒரு திரைப்பட நடிகர், அது சரியா வருமா? இப்ப கைக்குள்ள சினிமா வந்துருச்சு. தியேட்டருக்கு வர்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் பெரிய ஹீரோக்கள் படங்கள் அதுதான் இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளைக்கு ஸ்பெஷல் காட்சியோட தொடங்கி, அந்த என்ன விலை வச்சாலும் போய் பார்க்கக்கூடிய லெவல்ல இருக்கு. அதுக்கப்புறம் படம் நல்லா இருக்கு அப்படின்னா தான் உள்ள வர்றாங்க. சின்ன படங்கள் கூட ஓட ஆரம்பிக்குது. மத்தபடி இதுதான் 2 நாள் போட்டுருவியா அந்த ஓடிடில வந்துரும். இந்த நாளைக்கு டிவியில போட்டுருவாங்க. முன்னாடியெல்லாம் தீபாவளி, பொங்கல் அப்படி தான் டிவியில வந்தது. இப்ப அப்படி கிடையாது. தினந்தோறும் தீபாவளி தான். வெப் சீரிஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து பெரிய படங்கள் நீங்க சொன்ன மாரி பெரிய ஹீரோக்கள் படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள் அந்த ரசிகர்கள் போய் முன்னாடி பார்ப்பாங்க. அவங்க பணத்த பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஆனா மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க கண்டிப்பாக தியேட்டருக்கு வர்றதுக்கு யோசிப்பாங்க.